மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பார்த்து ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் நட்சத்திர வாரியாக பலன்களை காணலாம். மேச ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி கடந்த 4 மாதமாக 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேலை, தொழில், வருமானம், குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சத்தமாக வெளியில் கேட்குற மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும். சத்தமாக வெளியில் கேட்குற மாதிரி என் வேலை என்ன தெரியுமா, என்னுடைய சம்பாத்தியம் என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பம் என்ன தெரியுமா, எனக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு உங்களை பற்றி பெருமை பேசக்கூடிய அமைப்பை கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் முழுமையாக தவிர்த்து விட வேண்டும். உங்கள் பேச்சு கம்முன்னு தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்கிறது. 7.5 நாட்டு சனி நடக்குது அப்படின்னால ஒரு மனிதன் எவ்வளோ ஆற்றலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இந்த 7.5 நாட்டு சனி அடக்கி ஒடுக்கி விடும். உங்களை பற்றி, உங்களுடைய வருமானத்தை பற்றி பெருமையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி, பகையாளி, எதிரிகள் தொல்லை, செய்வன, மந்திரம், எந்திரம், இந்த மாதிரி அனைத்தும் உங்களுக்கு சேர்ந்து விடும். எதிரி, பகைவர்களால் அடுத்தடுத்து தொல்லைகள் தான் வரும். 7.5 நாட்டு சனி நடக்கும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய நிலையாக ஏற்படுத்திவிடும். அதனால் மேசராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் வேலை, தொழில், உத்தியோகம், குடும்ப சூழ்நிலை சார்ந்து வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக பேசாதீங்க. மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அடுத்த 1.5 மாத காலம் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் செவ்வாய் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அடுத்த 1.5 மாத காலம் உங்களுக்கு நல்ல காலம். ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். ராசி அதிபதி 3வது வீட்டில் செல்லும்போது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும். படிப்பு சார்ந்து, வேலை, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே அந்த முயற்சிகள் வெற்றி. இப்போ புதுசாக வீடு கட்டலாம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதுசாக வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, சொத்துக்கள் வாங்கலாம். ஆனால் வாங்க முடியாது, விற்கணும் அப்படின்னா நல்ல விலைக்கு, அதிக விலைக்கு விற்கலாம். வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, பழைய வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, நல்ல விலைக்கு, அதிக விலைக்கு விற்கலாம். 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். மேச ராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்த 1.5 மாதம் செவ்வாய் பெரும் பணத்தை, செல்வம், செல்வாக்கை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 3வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நல்லா தாராளமாக படிக்கலாம். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகள்லாம் வாங்கிடுவீங்க. அடுத்த 1.5 மாதம் தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களோட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, உங்கள் தம்பி சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா ராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது தம்பி, தங்கைகளோட மட்டும் கொஞ்சம் விரோதங்களை ஏற்படுத்தும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை மேசராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் அடுத்த 1.5 மாதம் எதிர்பார்க்கலாம். 6வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நீங்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உறவினர்கள், நண்பர்களுடைய ஒத்தாசை, உதவிகள் கிடைக்கும்.
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உறவினர்களுடைய நண்பர்களுடைய ஒத்தாசை உதவிகள் கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை மேசராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. ஆன்மீக பயணம், படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து உங்கள் பயண போக்குவரத்து சிறப்பாக அமையும். 3வது வீட்டிலே செவ்வாய் நின்று 9வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் எதை கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சமரசம் ஆகும். உங்கள் அப்பா உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய அப்பாவுக்கு பல்வலி, வாய், நாக்கு, தொண்டை சார்ந்து சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா செவ்வாய் 9வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் அப்பாவுக்கு கண்ணெரிச்சல், மன அழுத்தம், மனக்குழப்பம் இப்படிலாம் அடுத்த 1.5 மாதம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுடைய பயணங்கள் ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய பயணமாக இருந்தாலும் சரி, வேலை உத்தியோகம் சார்ந்த பயணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பயண போக்குவரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். மேசராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய 8ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும். தொழிலில் நல்ல வருமானம் உண்டு. விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழும்போது ஒரு சிலருக்கு மாமியார் பார்த்தீங்கன்னா பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் ஒரு சிலருக்கு வருமானம், சொத்துக்களும் கூட இந்த காலகட்டத்தில் வரும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை ஒரு ரகசியமான வருமானத்தை குறிக்கும். மேசராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் செல்வது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், ஓட்டுநர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் ஒரு டிரைவர்கள் இருப்பாங்க. அது ஆட்டோ ஓட்டினாலும் சரி, லாரி ஓட்டினாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, விமானம், ட்ரெயின், இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. ஓட்டுநர்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல பண வருவாயை கொடுக்கும். முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நல்ல காரியங்களுக்கு முயற்சி செய்யுங்க. குரோதம், பகை, போட்டியை எதிரிகளை ஜெயிக்கணும், எதிரிகளை இந்த காலகட்டத்தில் கருவறுக்கணும் அப்படின்னு நீங்கள் கெட்ட வழியில் செல்லாதீங்க. நல்ல முயற்சியில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.